நேம் மேடம்? ரேகா. ஓகே, எங்க இருந்து எங்க போறீங்க மேடம்? சென்னையில இருந்து திருநெல்வேலி போகிறோம் சார். சரி, ஓகே. இப்போ கிளாம்பாக்கத்தில் பஸ்லாம் ஆமினி பஸ்லாம் மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு சொன்னாங்களா தகவல்? இல்லை, நான் ஆக்சுவலி கால் பண்ணி கேட்டேன். இங்கேருந்து தான் வண்டி எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே வந்தோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கால் வந்துருக்கு, என்ன சொல்கிறாங்க? ஆக்சுவலி பஸ்ஸு டைமை விட 30 மினிட்ஸ் ஏர்லியாக வருது அப்படின்னு எஸ்எம்எஸ் வந்துது. ஸோ நான் கால் பண்ணேன். இங்கேருந்து தான் வண்டி எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு தெரியுமா இதை இன்டிமேட் பண்ணாங்களா முன்னாடி? ஏன்னா இங்கேருந்து நீங்கள் பஸ் இயக்கப்படாதுன்னு சர்க்குலர் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் தான் நான் கால் பண்ணி கேட்டேன். ஆனால் இங்கேருந்து தான் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபோன் பண்ணாங்களா? ஏன்னா இப்போதைக்கு ஒரு 7 மணிலேருந்து எந்த பஸ்ஸும் வெளியே போகல. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்லை, இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இது கால் பண்ணி அவங்களும் சொல்லலை? இல்லை இல்லை இல்லை. இப்போ இன்னிலேருந்து பேருந்துகள்லாம் கிளாம்பாக்கத்தில் தான் ஏறணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ண போறீங்க? தெரியல, நான் இப்போ காண்டாக்ட் பண்ணாதான் தெரியும். நான் இப்போ வந்ததுக்கப்புறம் இன்னும் கால் பண்ணி கேட்கல, பார்த்தா தான் தெரியும். நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அட்வொகேட். சரி, தேங்க்யூ. கூடி போய் எங்கள் அண்ணா ஒரு இடத்துல நீங்கள் விட்டுருங்க. இல்லை இல்லை நீங்கள் சொல்ல மேடம். உங்கள் நேம் சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க? என்னுடைய பேர் பிரமிளா. சரிங்க. ஊர்லேருந்து வரோம். கோயம்பேட்டிலேருந்து பஸ்ஸு புக் பண்ணியிருந்தோம் வேளாங்கண்ணிக்கு போகிறதுக்கு. நான் காலையிலேருந்து ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி பஸ்ஸில் இந்த மெசேஜ் வந்ததுலேருந்து ஃபோன் பண்ணுறோம். நாங்கள் எந்த ரெஸ்பான்ஸே இல்லை. டிக்கெட் புக் பண்ண இடத்துக்கு ஃபோன் பண்ணேன். இல்லை நானும் ட்ரை பண்ணேங்க, இது இருங்க ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அப்புறம் இப்போ எடுத்தாங்க, நீங்கள் போங்க கோயம்பேட்டிலேருந்து தான் கிளம்புதானாங்க. இப்போ இங்கே வந்து நாங்கள் ஃபோன் பண்ணால் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை, ஃபோன் எடுக்கவும் மாட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க? இப்போ எதுவுமே சொல்லலை. அதுதான் இப்போ பஸ் எங்கே இருக்குது, இப்போ கிளம்புமா என்னன்னு தெரியல. இப்போ நாங்களே இந்த லீவு நாளில் தான் வெளியில் எங்கேயாவது போக முடியும், கோயிலுங்களுக்கு எங்கே போகிறோம். இப்போ எங்களுக்கு இங்கே இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது கோயம்பேட்டில் இருக்கும்போது. இப்போ கிளாம்பாக்கனா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நாங்கள் எண்ணூர்லேருந்து இங்கேருந்து வந்து ஏற்கனவே ஆல்ரெடி மெட்ரோ பிடிச்சி இங்கே வந்தால் கொஞ்சம் கிட்ட எங்களுக்கு. கிளாம்பாக்கனா 2 பஸ் ஏறி போனால் ரொம்ப கஷ்டம் இல்லை எங்களுக்கு. அது கவர்மெண்ட் தான் ஸ்டெப் எடுக்கணும், எங்கே கிட்டே இருக்காமல். இது எங்களுக்கு பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி ஏதாவது இன்டிமேட் பண்ணாங்களா உங்களுக்கு? இங்கேருந்து கிளாம்பாக்கத்துலேருந்து தான் பேருந்து? இல்லை, எதுவுமே எங்களுக்கு இன்டிமேட் பண்ணல இன்னும். எங்களுக்கு இப்போ நியூஸ் பார்த்த பேர் தான் தெரியுமே. எங்களுக்கு சடன்லி என்ன இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு ஒன்றுமே புரியல. அதான் எது மெசேஜாவது அனுப்பணும். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க டிக்கெட்லாம் புக் பண்ணால். அந்த மெசேஜ் கூட ரிப்ளை எதுவுமே கிடையாது இங்கே. இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? ஏன்னா இப்போ அரசு வந்து திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்தால் ஆமினி பேருந்துகள் இயக்கணும். இப்போ உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போறீங்க? எப்படி ஊருக்கு போகிறீங்க? இப்போ அதுதான் எங்களுக்கு புரியாதனால தான் இப்போ நாங்கள் இப்போ அந்த பஸ் ஸ்டாப்பில் பஸ்காரங்க போய் தான் கேட்கணும். நாங்கள் இல்லை ஒன்று ரிட்டர்ன் பண்ணோம், எங்களுக்கு டிக்கெட்டுக்கு பைசா ரிட்டர்ன் பண்ணோம். அப்படி இல்லையா எங்களுக்கு போகிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். நாங்கள் அதான் எங்களுக்கு ½ அன் ஹவர் முன்னாடி தான் சொன்னோம். அதான் 8 o'clock எங்களுக்கு பஸ்ஸு 7:30க்கு கிளம்புறோம்னு சொல்லி 6:30க்கு தான் சொன்னாங்க. எங்களுக்கு நார்த் மெட்ராஸ்லேருந்து வரோம், தண்டையார்பேட்டிலேருந்து வரோம். ஃபுல்லாக டிராஃபிக்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவோம் தான் நினச்சோம், ஆனால் வந்துட்டோம். எப்படியோ இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? வாங்க வாங்கன்னு தான் சொல்கிறாங்க. இன்னும் ஃபோன் என்ன பண்ண இங்கே வந்து ஃபோன் பண்ண இன்னும் எடுக்கல போல. ஃபோன் பண்ணியிருக்கோம், இன்னும் எடுக்கல. திருப்பி கூப்பிடுறாங்களா என்னன்னு தெரியல. அரசு வந்து திட்டவட்டமாக சொல்லிடுச்சு, இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்துல இருந்து பேருந்து இயக்கக்கூடாது, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல தான் பேருந்து இயக்கணும். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அவங்க ஏதாவது சொன்னாங்களா உங்ககிட்ட? நாங்கள் நியூஸ் பார்த்துட்டே தான் இருக்கோம், சொல்லிட்டே தான் இருக்காங்க. நாங்கள் எங்களுக்கு என்ன அதான் என்ன ட்ராவல்ஸில் கேட்டோம், பார்த்துக்கலாம் வாங்க. என் பேர் அருண். ட்ராவல்ஸில் கேட்டோம். நான் கேட்டேன், இந்த மாதிரி சர்க்குலர் வந்திருக்கு, எப்படி அங்கே வரணுமா இல்லை இங்கே தான் வரணுமா கேட்டதுக்கு பார்த்துக்கலாம் இங்கே வாங்கினாங்க. நேற்றும் கேட்டேன், இன்றைக்கி மார்னிங்கும் ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்புறம் ஒரு 6 o'clock அவங்க மெசேஜ் அனுப்பிச்சாங்க, 8 o'clock பஸ்ஸு 7:30க்கெலாம் கிளம்புதுன்ட்டு. இப்போ நாங்கள் உள்ளே வந்து கால் பண்ணேன், ஒரு வாட்டி தான் பண்ணேன், எடுக்கல. என்னன்னு தெரியல இன்னும். என்ன பண்ண போறீங்க? கிளாம்பாக்கத்துல தான் இப்போ பேருந்து, இங்கேருந்து ஒரு பேருந்து இயக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணலான்னு எங்களுக்கு இந்த நியூஸ் இப்போதான் தெரியும். கொடுக்காம திடீர்னு அருணாச்சலம் மதுரை போகிறோம் சார். எந்த சொல்றா இப்போ வந்து நீங்கள் கிளம்பாங்க தான் போகணும், இங்கே உள்ளே அலோடு கிடையாது அப்படின்றாங்க. பண்ணல. ஒரு 2-3 நாள் ஆகுது சார். ஃபோன் பண்ணி இப்போ தான் சொல்லி நாங்கள் எல்லாத்தையுமே அலர்ட் பண்ணி இது பண்ணி இப்போ சொல்லிட்டு இருக்காங்க ட்ராவல்ஸில் இருந்து. இப்போ ஆமாம் நீங்கள் அங்கே தான் போகணும் அப்படின்னு ஒன்றுமே பண்ண முடியல எங்களால். இப்போ வந்து பார்த்தா நீங்கள் பஸ்ஸு அது பண்ணியிருக்காங்க, ஒரு பஸ்ஸு விட்டுருக்காங்க, அது பஞ்சராகி நிற்கிது. எப்படி போகிறது? நாங்கள் ஒரே பிரச்சனையாக இருக்குது, உள்ளே அளவு கிட மாட்டேன்றாங்க. அளவு நடவடிக்கை இந்த பப்ளிக்கை பேசட்டும் சார், என்ன பார்ப்போம். என்னென்னு இந்த ஓனர் ஆசிரியர்லேருந்து அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க, அது என்ன பண்ணலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னென்னு பார்ப்போம். அதுக்கு பொதுமக்கள் அருணாச்சலம்